கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளிலும் கூட உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய நாளை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த காலை வேளையில நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லி ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த புதிய நாளை காண செய்த கர்த்தரை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்காமல் உங்கள் சுய பலத்தை விசுவாசிப்பீர்கள் என்றால், உங்களுடைய சுய மாம்சத்தை நம்புவீர்கள் என்றால், அது உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கவே செய்யாது. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த விசுவாசத்தை குறித்து வேதத்திலே அநேக காரியங்களை குறித்து தியானிக்க முடிகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும் என்று சொல்லி விசுவாசத்தை குறித்து அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் பல சூழ்நிலைகள் நிமித்தமாக தேவனை விசுவாசிக்க முடியாதபடிக்கு தவறி போகிறோம். ஆனால் இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட தவறை நீங்கள் செய்யாதபடிக்கு இந்த புதிய நாளை தொடங்கும் போது கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில ஒரு பெரிய பலனை தர அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் உம்மை விசுவாசிக்க, இன்னும் உம்மை சார்ந்திருக்க, இன்னும் உம்மை நம்ப கர்த்தர் கிருபை தாங்க. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.